கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக நம்முடைய திருச்சபையின் மூலமாக காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த ஆராதனையிலே குடும்பமாக உங்களுடைய இல்லங்களிலே இருந்து ஆன்மீக சிந்தையோடு தூய ஆவியனுடைய நிறைவோடு இந்த ஆறில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை, மைந்தர், தூய ஆவியின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். காலை வந்தனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆராதனையிலே நீங்கள் ஜெப சிந்தையோடு கூட உங்களுடைய குடும்பங்களிலே இருந்து பங்கேற்க மிக அன்போடு கூட சபையின் சார்பிலே அழைப்பினை விடுக்கின்றேன். இந்த ஆணைக்கு துவக்கமாக இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். எங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடி வருகின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறவரே, வாக்கு மாறாதவரே, உலகத்தின் முடிவிலிருந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று விளம்பியிருப்பவரே, இன்றைய நாளிலே நடைபெறுகின்ற மிக சிறப்பாக ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய சபை ஆராதனைகளிலே குடும்பமாக பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக, காணொளி நிகழ்வு மூலமாக நாங்கள் இந்த ஆராதனையில் பங்கேற்கின்ற வாய்ப்பினை பெற்றிருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் ஏறெடுக்கப் போகின்ற போற்றுதல்கள், விண்ணப்பங்கள், கேட்கப் போகின்ற செய்தி, இவை யாவற்றையும் எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு நீர் பயனுள்ளதாக மாற்றித்தாரும். நீர் ஒருவரே எங்கள் அனைவர் மூலமாக மகிமை அடைந்திருளும். தூய ஆவியரே, எங்கள் அனைவரையும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளும். இயேசு வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கின்ற வண்ணமாகவும் இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலேயே பாமாலை புத்தகத்திலே 127ஆம் பாடலை நாம் பாடி கடவுளுக்கு புகழ்ச்சியாக, அவருக்கு மகிமையாக இந்த ஆறு துவக்குவோம். பாமாலை எண் 127. Saben korai morita, Kristelunda, Alleluia padengar. Namai mika sagita, Deva setata, Siluvail maritar, Avar Swamiya, Kristelunda, Saben korai moritar, Kristelunda, Alleluia padengar. Nadan sabai jayam konda, Vinor magendar, Nesakatarelundado, Madesayamandro, Tandai vala pakatil, Indro maluvar, Mindum nadu tirpine, Namayalai pa
பூமி மாகேக கிறிஸ்துவே சர்வாதிபர் எங்கோ தேசஸ்டே Salvin korai moretar Kristelunar Alleluia padengar ஜெபம் பண்ண கடவோ எங்கள் எல்லாருடைய எங்களையும் எல்லாருடைய மன விருப்பங்களையும் எல்லாருடைய வாழ்வின் அந்தரங்க ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் உம்மிடத்தில் பரிபூரணமாய் அன்பு செலுத்தவும் உமது நாமத்தை உத்தமமாய் மேம்படுத்தவும் உமது ஆவியின் நிறைவதால் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிட எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உன்னத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு சொன்னதாவது, இஸ்ரவேலேகள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழுத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவார் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல் பிறனிடத்திலும் அன்பு செலுத்துவது என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. சகோதரரே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே ஒரே குடும்பமாக இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கின்றோம். கூடி வந்திருக்கிற இந்த தருவாயில் உத்த மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் உங்களையும் என்னையும் எப்போதும் அன்பின் அடிப்படையிலே மகனாக மகளாக அங்கீகரிக்க விரும்பி அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்தில் கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டோ அமர்ந்தோ அமைதியாக நமக்குள் எப்போதும் இருக்கின்ற நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள் இருக்கின்ற தூய ஆவியானவர் நம்முடைய அந்தரங்கமான வெளியரங்கமான
பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை, தப்பிதங்களை நம்முடைய மனத்திரை முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகின்ற போது அவைகளை உண்மையாய் அறிக்கை செய்து பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய பாவ அறிக்கையின் மூலமாக கடவுள் வழங்குகின்ற புது வாழ்வு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோமாக. அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். அன்பர்களே, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் முன்பாக மீண்டுமாக கடவுளுடைய திருக்கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவநிமித்த முழுத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொடுப்பதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்பேன் என்று தீர்மானித்திருக்கிற நீங்களும் நானும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை கடவுள் மன்னிப்பார், மறப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. யாவரையும் இந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொல்ல அன்போடு கூட அழைக்கின்றேன். சேர்ந்து சொல்லலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் யாவரிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பெண்ணுக்குமான விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நிலையான வாழ்வின் அடைபடிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வரானால் நீதிபரர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகின்றவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் உத்த மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கின்ற மறக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை எடுப்போம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற முதலாம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக மரிக்கவும் நாங்கள் நீதிமான்களவதற்காக உயிர்த்தெழுந்திருக்கவும்
உமது ஒரே குமாரை தந்தளினரே, நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்த நடக்கையோடும் உண்மையோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி துர்க்குணமும் பொல்லாப்பும் என்னும் புளித்தமாவை புறம்பே கழித்து போட உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் யாவருக்கும் கிருபை செய்தல் வேண்டுமென்று உம்முடைய திருமணத்தின் மூலமாகவே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்பர்களே, இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் இப்போது படிக்க கேட்போம். நற்செய்தி பாடமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 29 முடிய உள்ள பகுதியை நாம் கருத்தாய் கவனமாய் படிக்க கேட்போமாக. நற்செய்தி பாடமாக தூய யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 29 உள்ள பகுதியை படிக்க நாம் இப்போது கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக திருச்சபையின் மூலமாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆறுதலில் பங்கேற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பெயரால் வாழ்த்தையும் இந்த நாளுக்குரிய காலை வந்தனை சொல்லி வரப்பிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. நான் 1990களிலே காஞ்சிபுரம் குருசேரத்திலே ஆயராக பணியாற்றி கொண்ட போது ஒரு சுவையான நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்வுடைய சுருக்கம் இதுதான். அன்றைய நாளுக்குரிய ஆரணையை முடித்து கொண்டு நான் எப்போதும் போல திருச்சபை மக்களை வாழ்த்திவிட்டு வெஸ்டிலே வந்து என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்ட போது எனக்கு தெரிந்த 2 வாலிப நண்பர்கள் அந்த நான் உட்கார்ந்து கொடுத்த அறைக்குள்ளாக நுழைந்தார்கள். நுழைந்தபோது அவர்கள் இருவரும் ஒருவர் பின்பாக ஒருவர் வந்தவனுடைய விளைவு, அப்போதுதான் என் முன்பாக அவர்கள் ஒருவர் பார்க்கிறார்கள். பார்த்தபோது அவருடைய உரையாடல் இவ்வண்ணமாக இருந்தது. ஒருவர் இன்னொருவரை பார்த்து சொன்னார், டேய் மாப்பிள்ளை, என்ன
நேற்று ஈஸ்டர்லாம் எப்படி போச்சு என்று ஒருவர் கேட்க, இன்னொருவர் நல்லாவே போச்சு, ஆமாம் என்ன ஸ்பெஷல் என்று கேட்டார். எப்படி போல ஆபிரகாமா என்று அவர் கேட்டபோது இன்னொரு சொன்னார், இல்லை மாப்பிள்ள, இந்த வருடம் ஒரு சேஞ்சுக்கு லேகியோன் என்றார். இந்த வார்த்தை கேட்டபோது அவர், என்னடா சொல்கிற? ஆமாண்டா, சிஎம்சிலிருந்து என்னுடைய அங்கிள் வந்திருந்தார், அங்கிருந்து வாங்கி வந்ததை சமைச்சு சாப்பிட்டோம், உனக்கும் எடுத்து வச்சிருக்கிறோம், இன்றைக்கு நைட்டுக்கு வா என்று அவர் அழைப்பு விடுக்க, அழைப்பு விடுத்த நபரை பார்த்து அழைப்பு பெற்ற நபர் சொன்னார், போடா, போன வருடம் வர சொன்னேன், நானும் மெனக்கெட்டும் பேச்சை நம்பி வந்தேன், ஒன்றுமே இல்லை, இந்த வருடையும் என்னை ஏமாற்ற மாட்டியே என்று சொல்ல அவர் சொன்னார், டே மாப்பிள்ள, எப்பவும் தோமா போல இருக்காது, நம்பி வா என்று சொல்லி, இந்த நாளிலே இரவு வா, கண்டிப்பாக நான் உனக்கு உணவு தருவேன் என்று சொல்லி இருவரும் ஒருவர் பார்த்துவிட்டு விலகி சென்று விட்டார்கள். அன்பர்களே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தினம் முடித்து 8ஆம் நாளிலே ஒரு சம்பவம் நடைபெற்றதாக தூய யோவான் மாத்திரமே பதிவு செய்திருக்கின்ற ஒரு பகுதியை இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே அடங்கியிருக்கின்ற ஒரு முக்கியமான வரலாற்று கதாபாத்திரம், அந்த 2 நண்பர்களிலே ஒருவர் சொன்னது போல, டேய், எப்போதும் தோமாவை போல இருக்காதே என்று அந்த நபரை பற்றி தான் இன்றைக்கு நாம் தென்னிந்திய திருச்சபை முழுமையாக சிந்தனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பர்களே, இந்த தோமாவை பற்றி 4 நற்செய்தி நூல்களிலே நமக்கு அவருடைய பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் காணுகின்றோம். குறிப்பாக 4 சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகின்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களிலே இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கும்படியாக தெரிவு செய்து 12 சீடர்களில் ஒருவராக இவருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே மாத்திரமே 4 இடங்களிலே இந்த தோமாவை பற்றியதான ஒரு குறிப்பு காணப்படுகிறது. குறிப்பாக யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களிலே இந்த தோமாவை பற்றியதான குறிப்புகள் காணப்படுகிறது. அன்பர்களே, இன்றைக்கு உங்களோடு கூட இந்த 8ஆம் நாளிலே நடைபெற்ற சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு தலைப்பினை மையமாக கொண்டு இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிவு செய்த ஒரு தலைப்பு, கிறிஸ்துவே ஆண்டவர் என ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற தலைப்பினை மையமாக வைத்து தோமாவுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களின் அடிப்படையிலே 3 சிந்தனைகளை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக, கிறிஸ்துவே ஆண்டவர் என ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற இந்த தலைப்பை நாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து தோமா கூறிய விசுவாச அறிக்கை, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவர் தன்னுடைய விசுவாச அறிக்கையாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு பார்த்து கூறினார் என்று யோவான் பதிவு செய்திருக்கின்றார். இவர் இப்படி இயேசுவை ஆண்டவராக ஏற்றார் என பார்க்கின்ற போது, இவருக்கு முன்பாகவே இயேசுனுடைய உலக வாழ்க்கையில் இயேசுனுடைய தெய்வீகத்தன்மை பற்றி பல நிலைகளிலே அறிக்கை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நற்செய்தி நூல்களிலே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்து பற்றியதான நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்திருக்கிறார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிசாசுகளுடைய அறிக்கை, நீர் தேவனுடைய உன்னதமானவருடைய குமாரன் என்று அறிக்கை செய்ததாக பார்க்கின்றோம். மார்க்கு 15ஆம் அதிகாரம்
39ஆம் வசனத்திலே நூற்றுக்கு அதிபதி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே நாத்தான்வேல் நீர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்திருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே சமாரியர் அனைவருமே இயேசுவை பார்த்து கூறின ஒரு வார்த்தை, நீர் உலக இரட்சகர் என்று சமாரிய பெண் மூலமாக அவர்கள் புரிந்து கொண்டு அறிக்கை செய்தார்கள் பார்க்கிறோம். அதே வண்ணமாக யோவான் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மார்த்தாள் நீரே கிறிஸ்து என்று அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். இப்படி தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை பார்த்து விசுவாச அறிக்கை செய்வதற்குன்பாக பலர் இயேசுவை பல நிலைகளிலே அவருடைய இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டு அறிக்கை செய்ததை நாம் நற்செய்தி நூல்களிலே பதிவாக காணுகின்றோம். குறிப்பாக மை லார்ட் குரியாஸ், மை காட் தியாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிரேக்க வார்த்தைகள் மிக மிக ஆழமான பொருளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கிரேக்க வார்த்தைகளை நான் உங்களோடு கூட விலாவாரியாக பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நாளுக்குரிய நாம் சிந்திக்கின்ற போது இந்த தோமா கிறிஸ்துவை ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொண்ட நிலையில் இவரின் பண்புகளாக நாம் சிந்திக்கின்ற போது முதலாவது கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற இந்த தலைப்பிலே தோமா புகட்டுகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற முதலாவது இறை பண்பு என்னவென்று சொன்னால் யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 21 முதல் 23 உள்ள பகுதிகளிலே இறை இணைவை விரும்பாதவர் இறை சமாதானத்தை இழந்தார் என்பது. தோமா இந்த நாளிலே புகட்டுகின்ற ஒரு பண்பு இறை இணைவை விரும்பாதவர் இறை சமாதானத்தை இழந்தார் என்கின்ற ஒரு பண்பினை நாம் இவருடைய வாழ்க்கையின் மூலமாக காணுகின்றோம். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய நாளிலே உயிர்த்தெழுந்த நாளிலே யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற 10 சீடர்கள் பயத்துடன் அவர்கள் பூட்டிய அறையினுள் ஒன்றாக இருந்தார்கள் என்ற ஒரு குறிப்பை யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் படித்தருகின்றோம். இப்படி ஒன்றாக இருந்தபோது அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை கண்டார்கள். ஆனால் தோமா மாத்திரமே அவளோடு கூட இல்லை. தோமஸ் வாஸ் நாட் present there, he was absent. ஆனால் என்ன காரியத்திற்காக அவர் இந்த கூட்டுறவிலே ஐக்கியத்திலே அவர் இறை இணைவை விரும்பாத நிலையிலே இருந்தார் என்பதற்கான காரணங்கள் நமக்கு தெரியவில்லை. தி ரீசன் ஆஃப் his absence இஸ் unknown என்று பார்க்கிறோம். இறை இணைவை குறித்து இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே குறிப்பிட்ட ஒரு வார்த்தை மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடி வருகின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று கூறின அந்த இறைவன் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வின் இறுதி காலகட்டங்களிலே ஹை பிரிஸ்ட் பிரேயர் என்று அழைக்கப்படுகின்ற பிரதான ஆசனுடைய ஜெபத்திலே யோவான் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களிலே அவருடைய செயல்பாடு எவ்வண்ணமாக சொன்னால் பிதா, தான், குமாரன், பரிசுத்த ஆவியானவர் கடவுள் 3 பேரும் இணைந்து இறை இணைவிலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள் என்ற ஒரு குறிப்பை இயேசுவானவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி நேரத்திலே எடுத்த ஜெபத்தின் மூலமாக நாம் காணுகின்றோம். அன்பர்களே, சில நேரங்களிலே நாம் கூட்டுறவை விரும்பாத போது சில நிகழ்வை நாம் இழந்து விடுகிறோம். சம்டைம்ஸ் அ மேன் who misses a meeting misses much என்று பார்க்கிறோம். தோமா இங்கே இறை இணைவை இழந்தார். இப்படி எதனை அவர் இழந்தார் என்று பார்க்கிற போது
4 காரியங்களை அவர் இழந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக 10 சீடர்களுக்கு இயேசுவானவர் காட்சியளித்த முதல் தரிசனத்தை அவர் இழந்தார். இரண்டாவதாக இயேசு கூறின சமாதானத்தை, குறிப்பாக யோவான் 14ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சொன்னாரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக சமாதானம் சொன்னாரே, அந்த சமாதானத்தை இழந்தார். மூன்றாவதாக படிக்க கேட்டு யோவான் 20ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியரை பெற்றுக்கொள்ள சொல்லி அவன் மேல் ஊதினாரே, அந்த பரிசுத்த ஆவியரை இழந்தார். நான்காவதாக இயேசு கூறின பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சொன்னாரே, அந்த அதிகாரத்தை, அந்த மன்னிக்கும் ஆற்றலை இழந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த 4 நிலைகளிலே இறை உறவிலே, இறை இணையிலே இருக்காத இருவர் இந்த 4 நிலைகளை இழந்தப்பட்ட நிலையிலே மற்றவர்கள் 10 சீடர்கள் இந்த நிகழ்வை அவளோடு கூட பகிர்ந்து கொண்ட போது 8 நாட்களாக மன உளைச்சலிலே அவர் காணப்பட்டிருக்கக்கூடும். ஐயோ, இயேசுவை நான் காணவில்லையே, அவர் கூறின சமாதானத்தை பெறவில்லையே, மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியரை நான் பெற்றுக்கொள்ளவில்லையே, மன்னிக்கும் ஆற்றலை நான் பெறவில்லை என்று சொல்லி இப்படி மற்றவர்கள் மகிழ்ச்சியோடு கூறபோது அவர் மன உளைச்சலிலே இருந்திருக்கக்கூடும் என்று நான் திடமாக நம்புகின்றேன். ஆனால் இப்போது 8 நாளைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை மற்ற சீடர்களோடு கூட இறை இணைவிலே அவர் இருந்தபோது இப்போது இழந்த சமாதானத்தை அவர் பெறுகிறார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிரையன் கிரீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நற்செய்தியாளர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு நற்செய்தி கூட்டத்தை நடத்தி கொண்டார். அந்த நற்செய்தி கூட்டத்தை அவர் முடிக்கின்ற நாளன்று ஒரு நிகழ்ச்சியை அந்த நற்செய்தி கூட்டத்திலே பங்கேற்ற அனைவரை பார்த்து கூறினார். இந்த நற்செய்தி கூட்டத்தின் மூலமாக நீங்கள் எந்த நன்மைகள் அடைந்தீர்கள் என்று யாராவது முன்பாக வந்து சுருக்கமாக சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு அழைப்பினை விடுத்தார் பிரையன் கிரீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுவிசேடகர். அநேகர் அமைதியாக இருந்தார்கள். there was a great silence. ஆனால் ஒரே ஒரு நீக்ரோ இடத்தை சேர்ந்த ஒரு சிறுபெண் எழுந்து வந்து அவள் சொன்னாள், நான் இந்த கூட்டத்திலே, உயிர்மீட்சி கூட்டத்திலே பங்கேற்றதுடைய விளைவு இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். இது மட்டுமல்ல, இதுகாரும் என்னுடைய தகப்பனாரை கொன்ற அந்த மனிதரை நான் மன்னிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டேன். ஆனால் இப்போது அந்த மன்னிக்கும் ஆற்றலை நான் பெற்றவராக, அவரை மன்னித்தவராக, இதுகாரும் நான் இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன் என்று அந்த நீக்ரோ பெண் சாட்சியாக எல்லாருக்கும் முன்பாக வந்து அறிவித்தார் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறிய புத்தகத்தை படித்தேன். அன்பர்களை, இன்றைக்கும் ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நாம் நம்முடைய இருப்பிடங்களிலே ஆங்காங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருக்க சூழலிலே எது எப்படி இருந்தாலும் இயேசுவார் தருகின்ற ஒரு அருமையான சிந்தனை, எங்கே என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக 2-3 பேர் கூடி வருகிறார்களோ அங்கே அவர் எப்போதுமே வாசமாயிருக்கிறார், தன்னுடைய பிரசனத்தை வெளியிடுகிறார். இந்த காணொளி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இந்த ஆராதனையிலே குடும்பமாக ஆங்காங்கே பங்கேற்று கொடுத்தால் உங்களுடைய கடவுள் இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை இந்த ஊரடங்கு சட்டம் பல்வேறுபட்ட கெடுபிடிகள் இருந்தாலும் கூட நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட துன்பமான, துயரமான, இடுக்கண்ணான இந்த சூழ்நிலைகளே நாம் இருந்தாலும் கூட சமாதானம் அற்றவர்களாக வாழ்ந்திருக்க கூடும், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே இறை இணைவிலே நாம் வாழுகிற போது தோமா இழந்துபட்ட அந்த சமாதானத்தை பெறுகின்றோம். இரண்டாவதாக ஒரு கருத்தை சொல்லி நான் தொடர்ந்து செல்ல விரும்புகின்றேன். அக்னாலஜ்மெண்ட்
Christ as Lord. கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுதல் என்ற தலைப்பிலே முதலாவது சிந்தனையாக தோமாவை பற்றிய ஒரு பதிவை நாம் கண்டோம். இறை இணைவை விரும்பாதவர் இறை சமாதானத்தை இழந்தார் என்பர். இரண்டாவதாக கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுதல் என்ற தலைப்பை தூய தோமா சீடர் மூலமாக யோவான் அடிகளாருடைய பதிவுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் பெறுகின்ற இரண்டாவது பதிவு யோவான் 20ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாச அறிக்கை செய்து இந்த தோமாவுடைய பண்பு என்ன என்று பார்க்கிற போது இறை மைந்தரை நேரடியாக கண்டும் இறை நட்பேரை இழந்தார் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த 3 வசனம் மூலமாக நாம் பெறுகிறோம். இறை மைந்தரை நேரடியாக கண்டும் இறை நட்பேரை இழந்தார் என்பர். அன்பர்களே, 8 நாளைக்கு பின்பாக மற்ற 10 சீடர்களோடு கூட தோமாவும் இருக்கின்ற போது ஏற்கனவே சீடர்கள் அவளை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொன்னபோது தோமா சொன்னார், இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். அவருடைய கரங்களில் உண்டான காயங்களை நான் கண்டு அவருடைய விழாவிலே ஏற்பட்ட காயத்தில் என்னுடைய கையை போட்டாலொழிய நம்ப மாட்டேன் என்கின்ற ஒரு சிந்தனையை, ஒரு விசுவாச பின்வாங்கலை அவர் பதிவு செய்கிறார். ஆனால் இங்கே அவர் கேட்கின்ற காரியம் இஸ் ஆஸ்கிங் அபவுட் எ ப்ரூஃப், சைன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஓர் அடையாளத்தை நான் நேரடியாக காண வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை அவர் பதிவு செய்வதாக காணுகின்றோம். ஆனால் என்ன ஒரு சோக நிகழ்வு இதில் நிகழ்வதாக நான் பதிவு செய்கின்றேன். இந்த சோக நிகழ்வை இந்த இரண்டாவது சிந்தனை பதிவு செய்கின்ற போது, ஒருவேளை முடிக்கின்ற போது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக அன்பர்களே, தோமா நான் அவருடைய கரங்களில் அவருடைய விழாவில் உண்டான காயங்களை பார்த்தால் ஒழிய, அடையாளத்தின் மூலமாக நான் கண்டறிந்தால் ஒழிய அவரை நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். அன்பர்களே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களிலே வேதபாரகர் பரிசேயர், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனங்களிலே நாம் படித்தறிகிற போது அங்கே நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன சொன்னால், ஜீசஸ் ஆல்வேஸ் condemns those who seek signs or proofs. இயேசுவிடத்திலே அடையாளங்களை காண வேண்டும் என்று விரும்பின மக்களுக்கு இயேசு அடையாளத்தை தர மறுக்கிறார். மட்டுமல்லாமல் தர மறுக்கின்ற இறைவன் அவர்களை விபச்சார சந்ததியாரே என்று அழைக்கப்படுவதாக காணுகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கும் 8 நாளைக்கு முன்பு தோமா சொன்ன அந்த வார்த்தைகளை இயேசுவானவர் மீண்டுமாக சொல்லுகின்ற போது, சில நாட்களுக்கு முன்பாக தோமா சீடர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அதே வார்த்தை இயேசு கிறிஸ்து 8 நாளைக்கு முன்பாக இங்கே பதிவு செய்கிற போது இயேசு கூறின ஒரு வார்த்தை, தோமாவே, நீ கண்டதினால் என்னை அறிகிறாய், காணாமல் இருப்பவர்கள், என்னை காணாமல் விசுவாசிப்பவர்கள் நட்பேறு பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று ஒரு சிந்தனையை பகிர்கிறார். இறை மைந்தராக இயேசுவை நேரடியாக கண்டும் இறை நட்பேரை, அதாவது பாக்கியவானுடைய வரிசையிலே அவர் தன்னை இருத்தி கொள்ளாமல் போனார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
நேரடியாக காணாமல் போனாலும் கூட திருச்சபையராக விசுவாசிகளாக நாம் அவரை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். பாக்கியவான்களுடைய பட்டியலிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூறின அந்த பாக்கியனுடைய பட்டியலிலே அவரை காணாமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நட்பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவர்கள் என்கின்ற அந்த அந்தஸ்தை, கௌரவத்தை, கண்ணியத்தை பெறுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனால் தோமாவை போல இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் விசுவாச முன்பாக பகட்டாக வைத்து அதன் மூலமாக தாங்கள் ஊழியக்காரர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டத்தை இன்றைக்கு விசுவாச மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் அவர் மூலமாக அற்புதத்தை, அடையாளத்தை மக்கள் காண வேண்டும் என்று விரும்பினார்களோ அவளை பார்த்து இயேசு எப்போதுமே கண்டனம் செய்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அடையாளம் மூலமாக, அற்புதம் மூலமாக இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதை காட்டிலும் இயேசு எனக்குள், என்னுடைய குடும்பத்துக்குள், என்னுடைய திருச்சபைக்குள், என்னுடைய சமுதாயத்துக்குள், என்னுடைய உலகத்திற்குள் அவர் எப்போதும் உலகத்தின் முடிவடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நாம் பெரும்படியாக தோமாவின் மூலமாக அந்த இழப்பை நாம் ஈடு செய்து கொண்டு நாம் நட்பெறு பெற்றவர்களாக, பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அன்பர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள் நிகழாதா என்று ஏங்கி தவிக்க வேண்டாம். ஒருவேளை இந்த கருகலான காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழலிலே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜெப வாழ்வின் மூலமாக, நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக, குறிப்பாக பல்வேறுபட்ட துன்பங்கள், துயரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் அவருடைய துன்பத்திலே பங்கேற்பது மூலமாக இயேசுவை நேரடியாக காண முடியாத மக்களுக்கு அன்னை தெரசா குறிப்பிட்டாரே, ஏன் நீங்கள் ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது அந்த அம்மையார் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை இந்த ஏழை மக்களுடைய முகத்திலே காணுகிறேன் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நாம் இயேசுவை நேரடியாக நாம் காண முடியாவிட்டால் போல நாம் நம்முடைய விசுவாச அடிப்படையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே, உறுதியின் அடிப்படையிலே, விசுவாச அடிப்படையிலே இயேசுவை காண துடித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு அன்னை தெரசாவை போல மற்ற வாடிக்கொண்டிருக்கிற முகங்களிலே இயேசுவை கண்டு அவர்களை பக்திமான்களாக, குறிப்பாக நட்பேறு பெற்றவர்களாக அப்படிப்பட்ட வரிசையில் நாம் மாற்ற பணியாளர்களாக அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட பணிக்கு இந்த காலகட்டங்களிலே நம்மை நாமே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்ற தலைப்பை நாம் காணுகின்ற போது யோவான் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் படிக்கிற போது அங்கே மீண்டுமாக ஒரு நிகழ்வு திபேரியா கடலிலே நடைபெறுவதாக யோவான் மாத்திரமே குறிப்பிடுகிறார். குறிப்பாக இந்த 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நமக்கு கிடைக்கின்ற சிந்தனை, இறைமகனை அறிந்தும் பின்வாங்கி போனவர் இறைமைந்தருக்காக மரித்தும் வாழ்கிறார் என்ற ஒரு குறிப்பை தோமாவுடைய பண்பாக, உயர்குல பண்பாக நாம் காணுகின்றோம். இறைமகனை அறிந்தும் பின்வாங்கி போனவர் இறைமைந்தனுக்காக மரித்து வாழ்கிறார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று 8ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்து கூறின அந்த தோமா இப்போது திபேரியா கடலிலே இந்த கல்லின் மேல் என்னுடைய திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னாரே, அந்த பேதுரு நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது மற்ற சீடர்களோடு கூட தோமாவும் பேதுருவைப் போல, மற்ற சீடர்களைப் போல இவரும் பின்வாங்கி போனார். இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக என் தேவனே என்று அறிக்கை செய்தவர் இப்போது பின்வாங்கி போகின்ற ஒரு சூழ்நிலை காணுகின்றோம். இருந்தாலும் இவருடைய வாழ்வினுடைய முடிவு என்ன என்று பார்க்கிற போது, குறிப்பாக அன்பர்களே, இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலோ உலகத்தின் பல பகுதியில் இருக்கின்ற மக்கள் தூய தோமையரை பற்றி அவர்கள் சிந்திக்கின்ற போதெல்லாம், தூய தோமையர் இயேசுவனுடைய
பரமேறுதலுக்கு பிற்பாடாக இந்திய நாட்டுக்கு சென்றார். வட இந்தியாவில் வாழ்ந்தார். தென்னிந்தியாவுக்கு சென்றார். அங்கே பல திருச்சபைகளை உருவாக்கினார். குறிப்பாக அவர் தமிழ்நாட்டுக்கு சென்றார். தமிழ்நாட்டிலே சென்னைக்கு சென்றார். சென்னையில் இருக்கின்ற பரங்கிமலையிலே சென்று அவர் உயிர் நீத்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை சாந்தோம் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தினுடைய 2வது புகழ்பெற்ற கடற்கரையாக விளங்குகின்ற மெரினா கடற்கரையிலே சாந்தோம் தேவாலயத்திலே அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் வாசித்தறிவார்கள். அவர்கள் உணர்ந்து அறிக்கை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இறைமகனை அறிந்தும் பின்வாங்கி போன அந்த தோமா இறை மைந்தருக்காக மொழி தெரியாத, கலாச்சாரம் தெரியாத, நான் இந்தியாவுக்கு போக மாட்டேன் என்று அடம்பிடித்தவராக இருந்தாலும் கூட பின்பாக மனமாறி இந்திய நாட்டுக்கு வந்து பரங்கிமலையிலே அவர் உயிர் நீத்தார். இறைவனுக்காக அவர் மரித்தார். இன்றைக்கும் நற்சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குறிப்பை காணுகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு படிக்க கேட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின் வருகின்ற 8ஆம் நாளிலே நடைபெற்ற இந்த சம்பவத்தின் மூலமாக தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்த இந்த விசுவாச அறிக்கையிலே அவரை பற்றிதான பண்புகள் என்னவாக இருக்கிறது பார்க்கிற போது, இறை இணைவை விரும்பாதவர் இறை சமாதானத்தை இழந்தார். இன்றைக்கும் அன்பர்களே, நாம் தற்காலத்திலே குறிப்பாக குறுகிய காலமாக இன்னும் திகழப்போகிற இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நாம் திருச்சபைகளிலே கூடி வந்து கடவுளை ஆராதிக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலும் கூட இந்த சூழல் மாறத்தான் போகிறது. ஆனால் மாறின பிற்பாடு நாம் தோமாவை போல இறை இணைவை விரும்பாதவர்களாக, சபை கூடுவதை விட்டுவிடாதவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இப்படி சபை கூடுவதை விட்டுவிடுகிற போது தோமா இழந்த அந்த சமாதானத்தை இழந்து விடுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற சமாதானத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற இந்த கரோனா என்று சொல்லப்படுகின்ற விஷக்கிருமியாக தாக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் சமாதானத்தை வழங்குகின்ற வாய்க்கால்களை செயல்பட கடவுள் உங்களை அழைக்கிறார். இரண்டாவதாக தோமா விடுக்கின்ற 2வது பண்பு, இறை மைந்தரை நேரடியாக கண்டும் இறை நட்பேரை இழந்தார். ஏனென்றால் அவர் அற்புதங்களை அடையாளங்களின் மூலமாக சைன் ஆர் ப்ரூஃப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டின் மூலமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் காண வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இன்றைக்கு அநேகர் இயேசுவை அற்புதங்கள் அடையாளம் மூலமாக காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியல்ல அன்பர்களே, இயேசுவோடு சொன்னார், என்னை நேரடியாக கண்டு நீ விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு இயேசுவை 2000 ஆண்டுகளாக திருச்சபை காணாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த திருச்சபையிலே ஒரு அங்கங்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், நட்பேறு பெற்றவர்கள். இந்த நட்பேறு பெற்ற மக்கள் இயேசுடைய அன்பை இந்த கருகலான காலகட்டங்களிலே, வறுமையிலே, வீடு இல்லாமல், உணவில்லாமல், உடையில்லாமல், உறையுள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற தினக்கூலிகள், அன்றாட தொழிலாளர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் இயேசுடைய அன்பை அவருடைய முகத்திலே கண்டு சேவை புரிய நம்மை நாமே அர்ப்பணிக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக தோமா விடுக்கிற செய்தி, இறைமகனை அறிந்தும் பின்வாங்கி போனவர் இறை மைந்தனுக்காக மரித்தும் இன்றைக்கு திருச்சபையின் ஏடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய பணி என்ன? அநேக நேரங்களிலே இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நாம் கண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பாவ வாழ்க்கை மூலமாக பின்வாங்கி போயிருக்கிறோம். இப்படி பின்வாங்கி போன நாம் தோமாவை போல செயல்பட்டாலும் கூட, ஆனால் பிற்பாடாக இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக நம்முடைய நாட்டிலே, அது வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை மாநகரத்திலே நமக்கு அண்மையிலே மரித்திருக்கிறார். இரத்த சாட்சியாக அவர் மரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் பெறுகிற போது, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக
நம்முடைய வாழ்வை இழந்து பிறருடைய வாழ்விலே வாழ்வினை வளப்படுத்த அவர்களை வலிமையாக்க கடவுள் உங்களுக்கும் எனக்கும் துணை புரிவாராக. இறை இணைவை விரும்பாதவர் இறை சமாதானத்தை இழந்தார். இறை மைந்தரை நேரடியாக கண்டும் இறை நட்பேரை இழந்தார். இறைமகனை அறிந்தும் பின்வாங்கி போனவர் இறை மைந்தனுக்காக மரித்தும் வாழ்கிறார். கடவுள்தாமே இந்த துணை தலைப்புகளை நாம் தொடர்ந்து சிந்திக்கின்ற போது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயனுள்ளதாக மாற்றித் தருவாராக. ஆமேன். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பறைந்த ஆண்டவரே, உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருப்பவரே, உம்மை நம்புகின்ற அடியவர்களுக்கு உம்முடைய திருமைந்தர் வாக்களிக்கின்ற நித்தியமான நிலையான வாழ்வை முன்சுவையாக இந்த உலக வாழ்க்கையிலே அளிக்கின்றவரே, மறுமையில் எங்களுக்கு அளிக்கப் போகின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை துதிகள் செலுத்துகின்றோம். உலகமெங்கும் இருக்கின்ற அன்பர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் உமது கிருபைக்கு மன்றாடுகின்றோம். மிக சிறப்பாக கரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷக்கிருமின் மூலமாக அநேக மக்கள் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டு நாங்கள் மனவருந்துகின்றோம். இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் தொடர்ந்து நடைபெறாத வண்ணம் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாமல் இந்த விஷக்கிருமி மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே அனுமதிக்க பெற்று உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக, சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக, சிகிச்சை பெற்று சுகத்தோடு திரும்பியிருக்கிற மக்களுக்காக நாங்கள் மடத்தில் இறைஞ்சுகின்றோம், நன்றி பாராட்டுகின்றோம். அனைவரோடும் அது கிருபைக்கு மன்றாடு தாப்பனே. மிக சிறப்பாக விஞ்ஞானிகளும் மருத்துவர்களுமாக ஒன்றிணைந்து ஆண்டவரே, இந்த விஷக்கிருமி கொல்லப்படுவதற்காக, அழிக்கப்படுவதற்காக எடுக்கின்ற முயற்சிகளை நல்ல முடிவுகளாக மாற்றித்தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். உம்முடைய அனுக்கிரகம் தொடர்ந்து எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. எங்களுடைய பேராயர், அவருடைய குடும்பம், திருப்பணி விடைகள், ஒவ்வொரு குருசேகரங்கள், ஆயர் பெருமக்கள், நற்செய்தி பணியாளர்கள், நிறுவனங்கள், நிறுவன தலைவர்கள், நிறுவன பணியாளர்கள் யாவரோடும் கிருபைக்கு மன்றாடுகின்றோம். 179 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மிக சிறப்பாக எங்களுக்கு தெரியாமல் மருத்துவமனைகளிலே யாராவது சிகிச்சை பெற்றுக் கொண்டால், இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக உணவு கிடைக்காமல், தகுந்த சுகாதாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்கள் யாராவது இருந்தால் அவளுக்காக ஜெபிக்கின்றோம். முது கிருபை தாமே அனுரோடு கொடுப்பதாக. முதியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய ஆஸ்வத்து தாப்பனே, இந்த காணொலி மூலமாக ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் கிருபிப்பதாக. மனித முகத்தை பார்க்கிறான், நானும் ஒருத்தங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், மன போராட்டங்கள், அன்பற்ற தன்மைகள், ஆண்டவரே, வெளிநாடுகளிலே வெளியிருக்கின்ற பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் யாவரோடும் கிருபை இருக்க மன்றாடுகிறோம். மிக சிறப்பாக தகப்பனே, எங்களுடைய திருச்சபையிலே பல ஆண்டுகளாக திருச்சபையினுடைய மூத்த அங்கத்தினராக இருந்து தற்போதும் குருசேகர குழு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருந்து கடந்த பெரிய வெள்ளிக்கிழமையன்று உமக்குள் நித்திரடைந்திருக்கின்ற எங்களுடைய அருமை சகோதரர் திருவாளர் பிரின்ஸ் பிரேம்குமார் அவளுக்காக நாங்கள் விடுத்து வருகின்றோம். ஆண்டவரே, அன்னாருடைய வாழ்வுக்காக இந்த திருச்சபையிலே அவர்கள் குருசேகர பொருளராக இருந்து, குருசேகர உறுப்பினராக இருந்து பல்வேறுபட்ட திருச்சபையின் பணிவிடைகளிலே தாமாக முன்வந்து பணியாற்றின பணிகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். அன்னாரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற அன்பு துணைவியார், பிள்ளைகள், மருமக்கள்மார், பேரப்பிள்ளை,
உடன் பிறந்தவர்கள், உறமுறையார்கள் யாவரோடும் முதுகிருப்பதாக. அன்னாரை நாங்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை அடிப்படையிலே மண்ணிலே புதைத்திருக்கிறோம் என்பதிலே விதைத்திருக்கிறோம். மீண்டுமாக அவர்களை நாங்கள் காண இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அன்னாரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை நீ தந்திட வேண்டுமாயும், உலக தரக்கூடாத மெய் சந்தோஷ சமாதானத்தையும் அந்த குடும்பத்தாருக்கு தந்திட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலும் இவ்வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் இல்லற நாளையும் கண்டும் காண இருக்கின்ற அனைத்து அன்பர்களோடு கூட உமது கிருபை தங்கியிருக்கட்டும். அநாதி கிருபை எங்கள் அனைவரோடும் இந்த வாரம் முழுமையாக இருக்கட்டும். இயேசு வழியாக நெஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய ஒரே பிறகுமானாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பற்றிய அறிவிலும் அன்பினைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசை உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரோடும் இருப்பாராக. சமாதானத்தோட உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். சபையார் யாவருக்கும் அன்பான வணக்கம்.